சைனீஸ் பேல் பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட். நூடுல்ஸ் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ கெஸ்ட்டு வந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சரி, ஒரு 5 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 2 இல்லை 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனி குக்கிங் ஆயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நார்மல் ஹக்கா நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, சிங்ஸ் பிராண்ட், அது மாதிரி நிறைய ஹக்கா நூடுல்ஸ் கிடைக்கும், அதை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்ததுன்னா போதும். கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகணும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியிலேருந்து நூடுல்ஸ் எடுத்து உடனே நார்மல் வாட்டரில் போட்டுக்கோங்க. எல்லா நூடுல்ஸையும் ஃபில்டர் பண்ணி நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் கூல் ஆகிடும். இப்போது இதில் இந்த நூடுல்ஸை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எல்லா நூடுல்ஸையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா மாவு இருந்ததுன்னா மைதா தூவிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மைதா நூடுல்ஸில் உள்ள மாய்ஸ்டரை, ஈரப்பதத்தை எடுத்துரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் ஒரு 80% வெந்ததுன்னா போதும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நூடுல்ஸ் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. எல்லா நூடுல்ஸையும் இதேமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் லைட்டாக நொறுக்கி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ் ரொம்ப நீட்டமாக இருக்கும், அதனால் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு பவுலில் கோஸ் இருக்கு இல்லையா, கேபேஜ் நீளமும் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ராவாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ் எடுத்துக்கலாம். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அது சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஷெஜ்வான் சாஸ் இந்த பிராண்டு எடுத்திருக்கேன். சிங்ஸ் பிராண்டும் வருது. ஷெஜ்வான் சாஸ் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ், சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நூடுல்ஸில் ஆல்ரெடி உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கோம். சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இது நான் ஸ்ட்ரீட் ஸ்டைல் பண்ணுறதுனால ஒன்லி கேபேஜ் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குடமிளகாய் கலர் வரும் இல்லையா, எல்லோ கலர், ரெட் கலர் வரும், க்ரீன் கலர், குடமிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கேரட் கூட சின்னதாக நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சாஸ் எல்லாம் நூடுல்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சைனீஸ் பேல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நூடுல்ஸ் பாயில் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.